என்னாச்சு இவளுக்கு? ம். என்ன இவ? ரொம்ப நேரமா நின்னு யோசிச்சுட்டு இருக்காளே. ஆ? ம். என்ன பாட்டி, ஒளிஞ்சிருந்து நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஒளிஞ்சு நின்னேனா? நான் உன் முன்னாடி தாண்டி நிக்கிறேன். என்னடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி உளவு வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கியா? என்ன நின்னுகிட்டு இருந்த? திடீர்னு துள்ளி துள்ளி குதிக்கிற. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல பாட்டி, நானே யோசிச்சு ஒரு ஐடியா ரெடி பண்ணிட்டேன். என்ன ஐடியா? ஏஜேவை மடக்கி அவரோட க்ளோஸ் ஆவறதா? ஏண்டி என்கிட்ட கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? என்கிட்ட ஐடியா இல்லையா என்ன? இந்த அனுபவசாலி எத்தனை ஐடியாவை பயன்படுத்தி என் புருஷனை வளைச்சு போட்டிருக்கேன் தெரியுமா? ஏன் நான் சொன்ன ஐடியா ஒண்ணுமே உனக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. நீங்க சொல்ற ஐடியாலாம் நல்லதா இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் தான் ஆகல. அதனால நான் சும்மா ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நானே யோசிச்சேன். ஹம், நமக்கு நாமே உதவி திட்டம்லாம் போட்டுக்கிற. ம், நடக்கட்டும் நடக்கட்டும், நல்ல விஷயம்தான். ஆமா, அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்க? சொல்ல மாட்டேன். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சில விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, சொன்னா அது ஜெயிக்காது. அதனால நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் வெளியே சொல்லணும்? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. ஆமால, சில நேரங்கள்ல நீங்களும் நல்லா பேசுறீங்க. ரொம்ப நன்றிம்மா. நீ யோசிச்சுட்டு இருந்தியே, அது என்ன விஷயம்னு அதை என்கிட்ட சொன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் சேர்த்து அவனை ஒரே அட்டாக்ல விழ வச்சிடலாம்ல. இல்ல பாட்டி, நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதோட வெற்றி என் கண் முன்னாடியே தெரியுது பாட்டி. அப்போ அதை எனக்கு சொல்லேண்டி. நீ சொல்லலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் பாட்டி. ஏய், நீ கட்டிப்பிடி வைத்தியம் தானே பண்ண போற? ஏஜே வரும்போது மான பார்த்து புலி பாயிற மாதிரி அப்படியே பாஞ்சு. செல்லாது செல்லாது. ஆ, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உன்னோட ஐடியா புரிஞ்சிடுச்சு. கப்ளிங். ஐயோ, ஏஜி இருக்கிற உயரத்துக்கு அவரு பின்னால நின்னு அவரு நகர முடியாதபடி லாக் பண்ண முடியுமா என்னால? நீங்க 20 வயசுல எப்படி யோசிப்பீங்களோ அப்படி யோசிங்க பாட்டி. இப்ப புரியுது. அப்படி என்ன புரிஞ்சுது? டிக்கிலோனா டிக்கிலோனா டிக்கிலோனா. பாட்டி, அப்படி எல்லாம் பண்ணா ஏஜே என்ன அரைஞ்சிருவாரு. ஏண்டி நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற. இத பார், உன் பேச்சு டூ. வெயிட் அண்ட் சீ பாட்டி. கியூட்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் புதுசாவும் ஒரு விஷயம் பண்ண போறேன். ஏஜேக்கு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல போவேன். அவர் என்ன பாப்பாரு? பாப்பாரு. நானும் அவரை பாப்பேன். பாப்ப. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணுவாரு, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே? ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். நீ நினைச்சது நடக்கும். உனக்காக நான் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிறேன். இது சக்சஸ் ஆனா நீங்க மொட்டை போட்டுக்குவீங்களா? இல்ல, மீசை எடுத்துக்கிறேன். போம்மா. சும்மா ஜாலிக்கு சொன்னேன் பாட்டி, கோச்சுக்காதீங்க. ஓகே பாட்டி, நான் அந்த மூட்லயே இருக்கேன். நீங்க போங்க. நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். என்னை யாரோ பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஒன் விமன் ஆர்மியா போய் சக்சஸ்ஃபுல்லா அதை முடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி கெத்தா வந்து நிக்கிறேன். டன். ஓகே, டன். ஓ, குளிக்கிறீங்களா மச்சான்? இதுதான் நான் எதிர்பார்த்தேன்.
சூப்பர். ஏய் ஏய் எதுக்கு இங்க இருக்க? என்னவோ பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்துறீங்க? சம்பந்தம் இல்லாத நேரத்துல சம்பந்தம் இல்லாத இடத்துல எதுக்கு வந்து நிக்கிற? சும்மா தான் வந்தேன். அதுக்கு எப்படி அலறீங்க? என்ன என்னது அது? ஒண்ணும் இல்லையே. காட்டு. ஒண்ணும் இல்ல. ஏய் என்ன வச்சிருக்க பின்னாடி? அது என்னது அது? பின்னாடி ஏதோ தெரியுது. காட்டு. சீசர். அது எதுக்கு உனக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? ஏன்? உங்க மீசையை ட்ரிம் பண்ண வசதியா இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ லூசு. யாராவது இவ்ளோ பெரிய கத்திரிக்கோலை வச்சு மீசையை ட்ரிம் பண்ணுவாங்களா? எனக்கு ஒண்ணும் மீசை இல்ல, அதனால எனக்கு பழக்கமும் இல்ல. நீங்க இந்த சிசர்ல மீசையை கட் பண்ணா இன்னும் அழகா இருப்பீங்க. ஆண்டவா, காலங்காத்தால பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. சீ. ஏய் விடு விடு. நான் கேட்டேனா? நீ தலை தோட்டுன்னு கேட்டேனா உன்ன? உங்க தலைய தோட்டணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. நான் என்ன குழந்தையா? குழந்தை தானே, அதுக்கு இன்னும் 8 மாசம் 12 நாள் இருக்கு. என்ன சொல்ற? குழந்தை தானே, அதுக்கு இன்னும் 8 மாசம் 12 நாள் இருக்குன்னு சொன்னேன். என்ன பாக்குறீங்க? ஏய் இது பாரு, நீ இப்படி எல்லாம் சொல்லாத. திடீர்னு இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்கேன்லாம் சொல்லாத. அன்னைக்கு லிஃப்ட்ல கூட இப்படிதான் சொன்னேன், இப்போ சொல்ற. என்ன விளையாடுறியா? நீங்க தான் விளையாடுறீங்க. இத பாரு, நீ 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 உண்மை சொல்றியா? ஹாசினி, குழந்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. குழந்தைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஹாசினி, உண்மை சொல்லு, உண்மையான விஷயம் சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. வாய்ப்பே இல்ல. எப்படி? சரி, அப்போ விட்டுருங்க, ரிலாக்ஸா இருங்க. ஹாசினி ஹாசினி ஹாசினி, இது பாரு, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்போ புதுசா ஒண்ணு கொண்டு வந்துடாத ப்ளீஸ். ஒண்ணு நான் சொல்றத நம்புங்க, இல்ல நம்பாம வெயிட் பண்ணுங்க. 8 மாசம் 12 நாள். ஓ, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற நீ. ஆமாங்க, உலகத்துல எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கிட்ட அப்படிதான் சொல்றாங்க. ஹாசினி, நீ பண்றது எமோஷனல் பிளாக்மெயில். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். வெயிட் பண்ணு, நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம். எதுக்கு? அதான் நீ சொன்னியே, அதுக்கு தான். நான் சொல்றத நம்பாம டாக்டர் சொன்னாதான் நம்புவீங்களா? இத பாரு, நீ என்கிட்ட நிறைய நடிச்சிட்ட. இந்த விஷயத்துல போய் சொல்லாத. இந்த விஷயத்துல நீ போய் சொன்னா உன் மேல எனக்கு இருந்த அன்பு எல்லாம் சுத்தமா போயிடும். அப்போ என் மேல அன்பா இருக்கீங்க, அப்படிதானே? நான் எல்லார் மேலயும் அன்பா தான் இருக்கேன். நீ டாபிக்க மாத்தாத. நான் யார் மேலும் கோவப்பட மாட்டேன், உன்னை தவிர. அப்போ பிரபலி மேல? இப்ப எதுக்கு அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அவளை நினைச்சு நான் எவ்வளவு குழம்பி போயிருக்கேன் தெரியுமா? அவளை எங்க இருக்கான்னு கூட தெரியல, ஆனா அவ இருக்கான்னு என் மனசு சொல்லுது. அவன் என்ன பாக்குற மாதிரி, நான் அவளை பாக்குற மாதிரி என் கனவுல எல்லாம் வருது. நான் அந்த டென்ஷன்ல இருக்கும்போது மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்களை டாக்டர் கார்த்திகேயன் இந்த ரெபல் கிட்ட கூட்டிட்டு போகணும். நல்ல மனோதத்துவ டாக்டர். கனவுங்கிறீங்க, பிரபலி வரான்னு சொல்றீங்க,
பயமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. ஓ உங்களை ஒண்ணு கேக்குறேன். பிரபலி உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? ஓ ஹாசினி, ஏன் காலையில இருந்து குண்டு குண்டா போட்டுட்டு இருக்கேன் என் மேல? ஐயோ, நான் ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன். நீ 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 கன்சீவா இருக்கேன்னு சொன்னது ஜாலிக்கு தானே? அது உண்மை இல்ல தானே? அப்படி சொல்லி உங்களை டென்ஷன் பண்றது எனக்கு ஜாலியா இருக்கு. ராட்சஸ், நீ உண்மை சொல்லு. நீ கன்சீவ் ஆகல? கன்சீவ் ஆகல? வெயிட் பண்ணுங்க, 8 மாசம் 12 நாள். என்ன பண்றா? வா வா வா. என்ன சக்சஸா? சக்சஸ். கொஞ்சம் இரு, இத வரேன். ஹாசினி, ஆ காட்டு ஆ காட்டு ஆ காட்டு. என்ன பாட்டி? சக்சஸான்னு கேட்டேன், நீ சக்சஸ்ன்னு சொன்ன. அதை கேட்டதும் சந்தோஷம். இனிப்பு கொடுக்கணும்ல, அதுக்குதான் இந்த சக்கரை. ஐயோ பாட்டி, பாதிதான் சக்சஸ் ஆயிருக்கு. சக்சஸ் இல்ல, பாதி சக்சஸ் வேற இருக்கா? பாட்டி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஏய் சரி சரி சரி, இல்ல இல்ல பண்ணல. பாட்டி, பாட்டி இப்போ நடக்க போறத பாருங்க. என்னப்பா? பாட்டி லஞ்ச் நீங்க சமைப்பீங்களா இல்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து அனுப்ப சொல்லட்டுமா? வீட்ல சும்மா ஒருத்தருக்கு 5 பேர் இருக்கோம். ஆளுக்கு 5 நிமிஷம் வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிடும். எல்லாம் தனியா எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும்ல, அதனால தான் கேட்டேன். ஆஹா இல்ல, நானும் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பாட்டியோட பாதி வேலைய நான் தான் பாப்பேன். ஆமாப்பா, அவ வெங்காயம் உரிச்சா நான் வெங்காயம் வெட்டுவேன். நான் வெங்காயம் வெட்டினா அவ பாத்திரத்தை கழுவி வைப்பா. நான் சமைச்சா அவ நல்லா சாப்பிடுவா. இல்ல பாத்திரத்தை எடுத்து வைப்பான்னு சொல்ல வந்தேன்பா. ஏய், என்ன பாக்குற? சட்டையில் ஒரு பட்டன் இல்லை. ஏய், அவன் சட்டையில பட்டன் இல்லங்கறத அவனே பார்க்கல, நீ எப்படிமா பார்த்த? ஏய், இதுக்காக தான் நீ ரூம்ல சிசர்ஸோட வந்தியா? என்னம்மா சிஸ்டர் மேட்ரு? ஐயோ பாட்டி, கொஞ்சம் வாய் முடிட்டு பேசாம இருங்க. ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யற நீ? சும்மாவே இருக்க மாட்டியா? நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்கு. அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க சட்டையில ஒரு பட்டன் இல்ல. அந்த பட்டன் போடாம இருந்தா சட்டை அழகா இருக்காது. சட்டை அழகா இல்லைன்னா நீங்க அழகா இருக்க மாட்டீங்க. நீங்க அழகா இல்லைன்னா உங்களை பார்க்க வரவங்க ஏஜே ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் நிறுத்துறியா? கொஞ்சம் அப்படியே இருங்க. எங்க போறீங்க? ஏன்பா இவ்வளவு பக்கத்துல நின்னு பட்டனை தச்சிட்டு இருக்கா, நீ என்னடானா கண்ணை இறுக்கமா பொத்திக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? நல்லா கேளுங்க பாட்டி. சும்மா இருங்க பாட்டி. எந்த நேரத்துல என் நெஞ்சில குத்துவான்னு சொல்லவே முடியாது ராதைக்கு. ஏன் ஏஜே, நெஞ்சில் எப்படிப்பா குத்துவா? ஏற்கனவே என் நெஞ்சில குத்துனவ தானே. ஏய் போ போ. நீ என்ன ஊசியால குத்துன, நான் கத்துனேன். இப்ப எதுக்கு கட்டி பிடிக்கிற நீ? ஏமா பயத்துல தானே கட்டி பிடிச்ச? பயத்துல கட்டி பிடிச்சாலாம்பா. நல்லா எடுத்து கொடுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க?
குத்திக்கிச்சா? அச்சச்சோ, ரத்தம். ரத்தம் ஊசியில குத்துனா ரத்தம் வராம என்ன தக்காளி சட்னியா வரும்? சாரி சாரி சாரி. சாரியா சாரி. சரி கேளு, உண்மையிலேயே ஆமா, 8 மாசம் 12 நாள் வெயிட் பண்ணுங்க சார். ஏன் பாட்டி, ஏன் இங்கேயே நந்தி மாதிரி நிக்கிறீங்க? ஏதோ சின்ன சிறுசுங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு பேசாம போக வேண்டியதானே? ஏம்மா, அவன் கண்ணை பொத்திக்கிட்டதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? ஆமா, ஏதோ குசு குசுன்னு 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டீங்களே, என்ன? அவன் வேற கோவமா போறான். அப்படி என்னதாம்மா பேசுனீங்க? ஆ? ம், ம்? அப்புறமா சொல்றேன். ஐடியா அடிய சொல்லாம போறியேடி, கேட்கலன்னு என் தலைய வெடிச்சிடுமேடி. ஆ? என்னதான் பேசிருப்பாங்க அப்படி? என்னமோ தெரியல. ஐயோ. ஆ? என்ன அர்ச்சனா, உன்னை பார்க்கவே முடியறது இல்ல? நீங்களும் தான் ஃபோன் பண்ணல. நான் கொஞ்சம் வெளியூருக்கு வேலையா போயிருந்தேன். என்னோட டிபார்ட்மெண்ட் வேலையை பத்தி வெளியில சொல்ல முடியாது. ஏஜே எப்படி இருக்கான்? ஹாஸ்னி எப்படி இருக்கா? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாம் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு, எதுவும் மாறல. ஹாஸ்னி பிரியாணி போட்டியில ஜெயிச்சா இல்ல? ஆமா, அப்ப நல்ல சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஏஜே அவள போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவ கலந்துகிட்டே தீர்வேன்னு சொன்னா. போட்டியில தோத்துட்டா நீ வீட்டை விட்டு போயிடணும்னு ஏஜே கண்டிஷன் வேற போட்டாரு. எப்படியோ ஹாஸ்னி ஜெயிச்சிட்டா. நீயும் தோத்துட்ட, பிரவலியும் தோத்துட்ட. பிரவலியத்த அங்க எங்க வந்தாங்க? அவங்க எங்க வந்தாங்க? ஐ மீன், ஹாஸ்னி இன்னும் வீட்டு விட்டு போல. அதான் பிரவலி தோத்து போயிட்டான்னு சொல்ல வந்தேன். ஏஜே இப்போ ஹாஸ்னி எப்படி நடத்துறான்? ஏஜே ஹாஸ்னி போட்டியில ஜெயிச்சத பெரிய விஷயமா நினைக்கல. அவங்க 2 பேரும் எப்படி வழக்கம் போல இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. அர்ச்சனா, நீ அந்த வீட்டுல தானே இருக்கிற. நீ எனக்கு எது உண்மையோ அதை மட்டும் சொல்லு. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏஜேவும் ஹாஸ்னியும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாங்க, அது உனக்கு தெரியுமா? ஏஜேவும் ஹாஸ்னியும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. நீ என்னடான்னா வழக்கம் போல தான் இருக்குதுன்னு சொல்ற. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணா போய் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள எந்த நெருக்கமும் இல்ல. ஹாஸ்னி அவரோட நெருக்கமாகணும் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்றா. வீட்ல இருக்கிற பாட்டி அவளுக்கு என்னென்னமோ ஐடியாவும் கொடுக்கறாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நீ அழகா சொன்ன, எல்லாம் முன்ன இருந்த மாதிரி அப்படியே இருக்குதுன்னு சொன்ன. எத்தனை நாளைக்கு தான் நீ நானும் இப்படி யாருக்கும் தெரியாம சந்திச்சு ஏஜே பத்தியும் ஹாஸ்னி பத்தியும் பேசிட்டு இருக்க போறோம்? அதான் எனக்கும் உண்மையிலேயே தெரியல. ஏதாவது செய்யணும், பெருசா செய்யணும். ஒரே அடியில அவ விழணும். ஹாஸ்னிய வீட்டை விட்டு துரத்தணும். கரெக்டா பேசின அர்ச்சனா. இதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஒரே அடியா அடிச்சிடலாமா? என்ன ஷாக் ஆகி பார்க்குற? இதை எப்படியாவது பால்லையோ காஃபிலையோ இல்லை ஜூஸ்லையோ கலந்து ஹாஸ்னிக்கு கொடுத்துரு. நீ செய்யாததை இது செய்யும். என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுது?
இதுதான் வழினா இது செஞ்சுதானே ஆகணும். இதை நாம செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அர்ச்சனா. நாம என்னென்ன விதமாவோ என்னென்னமோ செஞ்சோம், எல்லாமே தோத்து போச்சு. ஹாசினி பிரியாணி போட்டியில ஜெயிச்சு ஏஜே கையில பரிசு வாங்கி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ஓ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. இந்த முறை நாம ஜெயிக்கணும். ஹாசினியை முடிச்சுட்டு நாம ஜெயிச்சிட்டோன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நிச்சயமா நடக்கும் விக்ரம். That's it, Archana.